நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தால் தவறாம வந்து பார்க்க வேண்டிய இந்த மாதிரி சுமைதாங்கிகள் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஒரே குப்பை குப்பையா போட்டு வச்சிருக்கிறார்கள். முதல்ல தான் வச்சிருக்குது. யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு இடம் இருக்கா? நாங்கள் ஒரு மைலையாவது காணணும். அப்படி கண்டா நான் நினைக்கிறது நடக்கும் என்று வச்சுக்கொள்வோம். அம்மா கடவுளே, ஐயோ, எங்களை எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தி போட்டு இது இந்த இரண்டு பக்கமுமே நல்லா இருக்குது. மயில் இருக்கு, வண்டி இருக்குது. வண்டி இருக்கா? ஒரு மயில் எங்களுடைய கண்ணில் படாத அந்த ஏக்கம் எங்களுக்குள்ள இருந்தது. ஓ, அங்க இருங்க மக்களே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தரிசனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தால் தவறாம வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்தை உங்களுக்கு கொண்டு போய் காட்ட போறேன். அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட இடமான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு இயற்கையான இடம். அந்த இயற்கையான இடம் உங்களையும் கவரும் என்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி பருத்தித்துறை கொடிகாமம் பிரதான வீதி அல்லது பருத்தித்துறை கச்சாய் பிரதான வீதி என்று சொல்லலாம். இதில் இருக்கிற சந்தியை ஆயத்த சந்தி என்றும் சொல்கிறார்கள். அதுபோல் இப்போ முள்ளி சந்தி என்று சொல்கிறார்கள். ஒரு பெரியவர் போயிருந்தார், அவரை கேட்டு நான் இந்த சந்திக்கு என்ன பேருண்டு, ஆயத்த சந்தி என்று தான் சொல்கிறது, முள்ளி சந்தி என்றது அங்காலே இருந்தது, ஆனால் இப்போ இதைத்தான் முள்ளி சந்தி என்று சொல்கிறார்கள் என்ற தகவலை எங்களுக்கு சொல்லியிருந்தார். என்னடா இது, எவ்வளவு நண்பர்கள் என்று பாருங்க மக்களே. இங்கே இதில் 3 நண்பர்கள் நிற்கிறார்கள். அங்கே பின்னுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 நண்பர்கள் ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாய்களை பாருங்க, எல்லாம் ஒரே வகையான இனம், அதை விட நிறம். அது உண்மையாக நல்லா இருக்குந்தா. இவ்வளவு நாய்கள் கூடி நிற்கிற காட்சிகளை நாங்கள் சில இடங்களில் பார்த்துருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சத்தியமாக சொல்லணும், காட்சிக்கு நல்லா இருக்குது. ஆடு மாடு மேய்ந்து கொண்டு இருக்கிறத பார்த்துருக்கிறோம், நிறைய ஆடுகளும் மாடுகளும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அங்கே அவர் தனியே நிற்கிறார், அதில் ஒரு ஆள். அவங்க அதில் கூட்டமாக நிற்கிற வடிவா தெரியுதா? இதில் இருக்கிறத பாருங்கோ. இது என்ன சொல்லுங்க அப்போ, சுமை தாங்கி. இந்த சுமை தாங்கியை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அதுக்கு முதல் இந்த சுமை தாங்கி எப்படி யோசிக்கும்ன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இந்த சுமை தாங்கி ஒன்று, அப்பா எனக்கு இப்போதான் ஓய்வு கிடைச்சிருக்குன்னு யோசிக்கும். இல்லை என்றால் நான் அந்த காலத்தில் எவ்வளவு சுமைகளை தாங்கி நின்றேன், ஆனால் இன்று கண்டும் காணாததும் போல போகிறார்கள் என்று இன்னொரு வகையில் யோசிக்கும். நான் சொன்ன இந்த 2 யோசனைகளில் இந்த சுமை தாங்கி எப்படி யோசிக்கும்ன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இந்த சுமை தாங்கி வாழ்க்கையில் மக்களுக்கு எங்களுக்கு சொல்லி நிற்கிற பாடம் என்ன தெரியுமா? எங்களை எப்படி வருத்த முடியுமோ, எங்களை எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தி போட்டு பிறகு கண்ணும் காணாமல் போடுவார்கள். அது ஓய்வென்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது வேறு. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் குடும்ப சுமைகளை தாங்கி குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் என்ற அளவுக்கெல்லாம் செயற்பட்டதற்கு பிறகு யார் யாரெல்லாம் அவர்களால் பயனடைந்தார்களோ அவர்கள் எல்லாம் கண்டுக்காமல் போய்விடுவார்கள். அதனால் தனித்து வாடி வதங்கி போய் நிறைய பேர் இருப்பார்கள். எனவே இந்த சுமை தாங்கி மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி சுமை தாங்கிகள் நிறைய இடங்கள்ல இருக்குது. இது ஏன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ தூரத்தில் இருந்து பொதி சுமந்து கொண்டு வாரவர்கள் முதல் நடையில் வந்திருப்பார்கள், பிறகு வண்டில்கள் மூலமாக வந்திருப்பார்கள், அதுக்கு பிறகு மிதிவண்டி, அதுக்கு பிறகு வாகனம். இப்போ ஒரு பொருளை அங்கே இருந்து அண்ணன் அந்த பொருளை கொண்டு வந்து இங்கே போட்டு விடுங்கன்னு சொல்லி விட்டாலே அந்த பொருள் அந்த வீடு தேடி வரும். ஆனால் முந்தைய ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்றை வீட்டுக்கு கொண்டு வரேன்டா நடந்து போய் எடுத்துக்கொண்டு வரணும். அப்போ நடையில் பொதியை சுமந்து கொண்டு வரவர்கள் அந்த பொதியை இதில் வச்சுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்து போகிறதுக்கும், அதே மாதிரி மாட்டு வண்டில்களில் வாரவர்கள் மாட்டுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணுமெண்டு பொதியை தூக்கி இதில் வச்சுட்டு அதுக்கு பிறகு இதில் ஒரு தொட்டி இருக்குது. இது பழமையான தொட்டியான்னு எனக்கு தெரியலை. முன்பு அந்த சில இடங்களில் தொட்டிகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கும். அது ஏன்னு சொன்னால் பொதி சுமந்து கொண்டு வர மாட்டை கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்காக அந்த மாதிரி இடங்கள் நிறையவே இருக்கும்.
எனவே இந்த சுமைதாங்கி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஊர்லேயும் இப்படி சுமைதாங்கி இருந்தால் உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. வாங்க போவோம். எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். ஏன் நாங்கள் இந்த பகுதியில் இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம்னா, இந்த வீதியால் பயணம் செய்யும்போது இந்த இடம் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டணும். அதுக்காக தான். இதில் இடப்பக்கம் பாருங்கோ, ஒரே குப்பையாக போட்டு வச்சிருக்கிறார்கள். இது நிறைய யோசிக்க வேண்டியது. இவ்வளவு காலமும் இந்த குப்பை போடப்பட்டு கொண்டிருக்கண்டா இதை ஏன் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது? அதிகாரிகள் இதுக்கான நடவடிக்கையை எடுக்கல என்ற ஒரு கேள்வி இருக்குது. சரி, அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து ஒவ்வொரு பிரதேச சபையும் அந்த வீட்டில் இருக்கிற குப்பைகளை சரியான முறையில் அகற்றுறதுக்காக வாகனங்கள் ஒழுங்கு செய்து கூட இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் இப்படி குப்பை போடப்படுதுன்னு சொன்னால் அது முழு பொறுப்பும் மக்களுக்கானது. இந்த வெள்ளப்பக்கம் பாருங்கோ, ஜோதிங்களா அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த காட்சி. என்ன சத்தியமாக நல்ல வடிவாக இருக்குது. இதால் தான் நாங்கள் அந்த இடத்துலேருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க. ஏன்னா ஏற்கனவே பல காலங்களுக்கு முன்பு இந்த பகுதியால் நான் வந்திருக்கிறேன். வரும்போது நல்ல வடிவாக இருந்தது காட்சிகள். இங்கே பாருங்க, இடப்பக்கம் பாருங்க, இந்த வடிவான இடத்துல குப்பையாக இருக்குது மக்களே, கடும் குப்பை. அந்த இதில் இருக்கிற முள்ளி சந்தி என்று சொல்கிறதாகவும் ஒரு ஐயா சொன்னவர், எனக்கு அதை பற்றி தெரியலை. இதுலேருந்து இதால் 13 கிலோமீட்டர் போனால் தொண்டைமானாருக்கு போகலாமாம். சரியா? இங்கே பாருங்க குப்பைகளை, இடப்பக்கம் பாருங்க. என்னுடைய ஒரு கேள்வி இருக்குது, அதை நான் சொல்லிக்கொண்டு வரேன். நீங்கள் காட்சிகளை பார்த்துக்கொண்டு வாங்க. என்னென்னா, எங்களுடைய நாட்டில் இப்படி குப்பை போடுறதுன்றது மிக அதிகம். நாங்கள் கதைச்சு கொண்டு போகும்போதெல்லாம் குப்பையை தான் இப்போ பார்த்து கொண்டு போகிறோம். அப்போ இந்த அளவு குப்பைகளை மக்கள் இதில் கொண்டு வந்து போடுறார்கள் என்றால் இதை தடுக்கிறதுக்கு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வி. அந்த நடவடிக்கை மூலமாக மக்கள் பயனடைந்தார்களான்றது இரண்டாவது கேள்வி. சரி, நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று வச்சுக்கொள்வோமே. எப்படி நடவடிக்கை? உங்களுடைய வீட்டில் வர கழிவுகளை நீங்கள் ஒரு மூட்டை கட்டி வையுங்க, அதை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம்ன்ற ஒரு வழி. அடுத்தது நீங்கள் குப்பையை கொண்டு வந்து இந்த பகுதியில் போடுங்கன்னு இன்னொரு இடம் ஒழுங்கு செய்திருக்கு. அப்படி பல ஒழுங்குகள் செய்யப்பட்டும் கூட மக்கள் இந்த மாதிரி வீதியோரங்களில் கொண்டு வந்து குப்பைகளை போடுறார்கள் என்றால் அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலை. இந்த இடத்துல அதிகாரிகள் தவறு தான், அவர்களையும் பல இடங்களில் தவறுகள் இருக்குது. ஆனால் இந்த குப்பையை அகற்றுறதுக்கான நிறைய திட்டங்கள் வந்து எங்களுடைய நாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. பிரதேச சபை வந்து வீடு வீடாக குப்பைகளை வாங்கி கொண்டு போகிறதையும் நாங்கள் பார்க்குறோம். அப்படியாக இருந்தும் கூட இதில் குப்பையை கொண்டு வந்து போடுறார்கள் என்றால் அது மக்களினுடைய மிகப்பெரிய தவறு. மக்கள் வந்து இந்த நாட்டில் பற்றற்றவர்கள், தங்களுடைய வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் என்று யோசிக்கிறவர்கள் என்பதை தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நாங்கள் பயணம் செய்கிற இந்த வீதியில் வெள்ளப்பக்கத்தை நீங்கள் பார்த்து கொண்டு வாரீங்க. எப்படி இருக்குது பாருங்க மக்களே. 4 அடியில் தண்ணி நிற்குது, 4 அடி தண்ணி நிற்குது. கவனமாக இருக்கணும். எப்படி இருக்குது? இதே மாதிரி தான் இடப்பக்கமும் கண்டல் தாவரங்கள் நல்லா இருக்கு. கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க. இதில் வெள்ளப்பக்கம் பாருங்க இப்படி இருக்குண்டு மக்களே. இன்னொரு 10-15 நாளில் நான் ஒரு ட்ரோன் ஒன்று பறக்க வர்றேன். சரியா? ட்ரோன் ஒன்று வாங்கினா தான் சரி. இப்படியான இடங்களை பார்க்க தான் அது வாங்கணுமென்ற எண்ணம் வருது. பிறகு போய் மறந்து போவேனப்பா. மறந்து போகணுன்றதை விட பிறகு சரி பிறகு வேண்டுவோம் என்ற ஒரு எண்ணம் வரும். வேண்டி 2 நாள் பயன்படுத்தி போட்டு வீட்டை தானே கிடக்க போதுன்ற எண்ணம் வரும். ஆனால் இப்படியான இடங்களுக்கு போகும்போது அது வாங்கி வச்சா எப்படியான இடங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம் தானே என்ற எண்ணம் வருது. சரி, வாங்குவோம் ஒன்றுக்கு யோசிக்காது. எங்கோ இனி ட்ரோன் காட்சிகளும் வரும். சரியா? ஊர்காணொலிகள் செய்யும்போது அது வருத்தமாக இருக்கும். நல்ல வடிவான இடம் மக்களே.
இரண்டு பக்கமுமே அப்படி காட்சிகள் கண்ணை பறிக்குது. வலப்பக்கம் ஒரு சுடுகாடு இருக்குது. அழகை ரசிக்க வந்து ஆவியிடம் சிக்கி தவைக்கும் அன்பு நண்பர்களே. இதுக்குள்ளெல்லாம் குப்பை தானங்க. உங்களுக்கு பாருங்க இவ்வளோ போத்தல்கள் இருக்கண்டு. சரியான வெக்கையா இருக்கு மக்களே. வெக்கையா இருக்கல அன்னைக்கு என்ன கடும் வெக்கை. இதில் பாலத்தை தாண்டி தான் போகிறோம். பாருங்க உள்ளுக்கு எவ்வளோ குப்பைங்க. என்னத்த சொல்றது. ஏற்றி எடுக்கிறியா? போயக்க உயர்த்தி எடுத்து வேற பதிச்சிருக்கோம். இது இந்த இரண்டு பக்கமுமே நல்லா இருக்குது. நிறைய பறவைகள் நிற்குது மக்களே. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை அருமை. காட்சிகள் கண்ணை பறிக்க, பறவைகள் பறந்து ஓடும். ஒத்தையடி பாதையில் இருமருங்கும் அழகு. ஆஹா, அருமை. நாங்கள் போகும்போது மேலே காட்டிக்கொண்டு போகிறோம், வரும்போது இரண்டு பக்கத்தையும் காட்டுறோம். சரியா? கன தூரத்துக்கு போகலாத ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போய் வருவோம். ஆனால் இந்த ஒத்தையடி பாதை நீண்டு கொண்டே போகுது. ஒத்தையடி பாதையில் தேடி ஓடுறேன் அத்தை பெத்த பூங்கொய்ய. அருமை 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 அருமை. அது நீண்டு கொண்டே போகுதுடா. அடி எங்க மட்டும் போகுதுன்றதுக்கா பார்ப்போம் போகிறது. இங்கே பாருங்க எவ்வளோ பறவைகள் என்று வரணும். மயில் மயில் மயில். ஓ, மயில் ஓடிட்டுதே. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கா என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அங்கங்க மயிலை காடுங்க. மயில் சரிங்க. அடே நான் ரெண்டே தான் யாழ்ப்பாணத்தில் மயிலை கண்டிருக்கிறேன். நீ மற்றவர்கள் கண்டிருப்பீங்க, நான் ரெண்டே தான் கண்டிருக்கிறேன். மற்றபடி எங்கேயாவது இந்த பூங்காக்களுக்குள்ளே கண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி வெளியில் கண்டது இன்றைக்கு தான். நல்லா இருக்கு இந்த பயணம். சத்தியமாக நீங்கள் இதுக்குள்ளே வந்தால் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு யோசிப்பீங்க. அப்படி நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க பறவைகளை பாருங்க. வரும்போதும் காட்டுறோம். இது எங்கே வரைக்கும் போகுதோ பார்ப்போம், ரசிப்போம். இந்த மாதிரியான காட்சிகளை இடையில் முறித்து கொண்டு போகிறது பொருத்தமாக இருக்காது. அங்கே மயில் மயில். எங்கிட போகுது? இந்த வாழ்க்கையில் முதலாக இன்றைக்கு தான் வாரன். இதுக்குள்ளே இடையில் வந்த ஞாபகம் மாதிரி இருக்கு. ஆனால் இந்த அளவு தூரம் வரையில. அங்கங்க பெரிய மயில். அங்கே கடவுளே. புகைப்பட கலைஞர்களின் பார்வைக்காக தெரிஞ்சதாடா வடிதான்? கொஞ்சம் தெரியலையா? அதில் கிட்டவாடு அதில் நிறைய பறவைகள் ஏதோ நிற்குதாங்க. என்ன பறவைகள்னு தெரியும். நிறைய பறவைகள் மக்கள். ஒரே இன பறவைகள் இல்லை, எல்லாம் வித்தியாசமான பறவைகள். என்னை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் வந்தால் அழகிய காட்சிகளை பார்க்க போகிறீங்களா,
தவறாமல் இந்த இடத்துக்கு வாங்கும். வந்து பறவைகளை துன்புறுத்துறையில் வந்து பார்த்து ரசித்து போட்டு போகணும். நீங்கள் எண்டை பார்க்குறத நாளைக்கு 4 பேர் வந்து பார்க்கணும். என்ன இங்கே வரும் பறவைகள். இதில் வேலை பக்கம் பாருங்க, வித்தியாசமான பறவைகள் மக்கள். இப்படியே போவோம். நாங்கள் திரும்ப வரும்போது கிட்டவா காட்டுறோம். சரியா? சரி, இதோட நாங்கள் திரும்பியே ஆக வேண்டும். ஏனெண்டா இந்த வீதி இப்படி வந்திருக்கு பாருங்க. ஆனால் போகலாம், புதஞ்சதுன்னா கரைச்சல். ஆனால் போயிருக்கிறாங்கள்ல, போய் பார்ப்போம். 2 நாளைக்கு முன்னம் தான் எங்கள் பைக் சரியான நிலையோட வீட்டை வந்தது. வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் வாங்கி தந்த பெருமையெல்லாம். இந்த பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு. ஏறுங்க. அருமையான ஒரு இடம், மாற்று கருத்தே இல்லை. அதுவும் இந்த ஒத்தையடி பாதையால் பயணம் செய்யும் போது நல்லா இருக்கும். முதலே இருக்கும், அதை பார்த்து தான் பயணம் செய்வோம். பார்த்தீங்களா பெரிய பெரிய பறவைகள். இப்படியே இந்த வீதி எங்கே வரைக்கும் போகுதோ அங்கே வரைக்கும் போய் அதுக்கு பிறகு சின்ன சின்ன காட்சிகளை பார்த்து கொண்டு நாங்கள் எந்த வீதியால் வந்து உள்ளுக்கு திரும்பினோமோ அந்த வீதிக்கு போவோம். அதாவது கொடிகாமம் பருத்தித்துறை வீதிக்கு போகும். சரியா? பறவை சத்தங்கள் தான் மக்கள். ஐயா, இதை விடம் இது இது யாக்கரை வெளியுதா? நல்ல வடிவான காட்சிகள் என்ன? ஆமாம், கதைக்கெல்லாம் 2 நிமிடம். என்ன அது இதுக்குள்ள இருக்கு?
வேலை வேலை ஆ இதுக்குள்ளே எங்கே பிடிக்கிறது மீன்? ஆ நிறைய பேர் வாரதா தொழில் செய்கிறாங்க? இதுக்கு மாறவே இப்போ ஆக்கள் குறையுது. ஆ ஆ இப்போ நான் தான் தொழில் செய்கிறேன். இது நல்ல வடிவாக இருக்குல்ல இடமே. முதலும் இப்படி தான் இருந்ததா இல்லை இப்படி? இல்லை அப்படி தான், இப்படி தான் காட்சி இப்படி தான் இருந்தது. ஆ இப்போ இந்த ஒத்தேடி பாதை வருது தானே? இது முதல் பாதையில் இப்போ வண்டு போட்டுது. இது எப்போ போட்டது? இது போட்டு இப்போ ஒரு வருஷம் தான். அதுக்கு முதல்ல இதுக்குள்ளே வரவே இல்லை. காராக இருந்தது இப்படி இந்த பத்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி இருந்தது. இந்த பைக் ஓக்கள் எல்லாம் பிடிச்சி அவை என்னென்னா அந்த தண்ணி சுத்திகரிப்பு நீர் சுத்தமாக இருக்கும் அதுக்காக செய்திருக்கு. ஆனால் நல்ல வடிவாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் வந்து நாங்கள். இப்போ நீங்கள் அங்கேருந்து வரீங்க ரோட்ல இருந்து? அதுலேருந்து ரோட்ல இருந்து வரீங்க. இதால் எப்படியே போகலாம். இதால் போய் எங்கே போகலாம்? இதால் உங்கள் நெல்லடி இது எந்த வீதி? அது புதுமை தான். இந்த ஜாக்கிர கேம்ப் இருக்குல்ல எஸ்டிஎஃப் அந்த ஏரியா தான் இது. இது வந்து இஞ்சால புறாப்புறைக்கு மற்றது அங்கால உங்களை ஒரு நாள் அரசடி கலிகை சந்தி போல எல்லாம் தான் இதுக்குள்ளதான் இருக்கு. கலிகை சந்தி இப்படியே போனா எல்லா இடமும் போகலாம். நீங்க எந்த இடம்? கரவட்டியும் போகலாம். நீங்க இதால போகணுமா இங்க போகணுமா? நீங்க நாங்க இங்க போவோம். அப்போ இது கனதூரமே இல்ல எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான். இப்போ நாங்க வந்து உங்களுக்கு இருந்துட்டு வந்தபடியா உங்களுக்கு கனதூரமா இருக்காது. எங்களுக்கு வந்து வந்து பழகிடுச்சு. ஆனா மயில் இருக்கு எங்க? எல்லாம் இருக்கு. மயில் இருக்கு, வண்டி இருக்குது. வண்டி இருக்கா? உண்மையா சொல்றீங்க? நான் இதுல தொலைஞ்சு இருக்கோம். அதுல ஒரு வண்டி இப்படி ஓடுது, காட்டு வண்டி. அதுக்கு குத்தி போடுமே இல்ல? குத்தான எங்களுக்கு அது ஆக்களை கண்டா பயந்து ஓடும். ஆனால் அந்த மறைச்சு நாங்கள் அதை வில்லண்டத்துக்கு எதுவும் செய்தான் செய்ய முடியும். வேற என்னென்ன இருக்குதுக்குள்ள? இதுக்கு இருக்குன்னு சருகுரி இருக்குது. என்ன சொல்றீங்க? சருகுரி இருக்குது, வண்டி இருக்குது, மயில் இருக்குது. இங்க விலங்குகளால் யாரும் பாதிக்கப்பட்ட மாதிரி அப்படி இல்லைன்னு முதல்ல தான் 1-2 பேருக்கு வச்சிருக்குது. முதலையும் இருக்கு மேடம். இதுக்கு கட்டாயம் முதலே இருக்கு. நாங்கள் வரைக்கே சொல்லி கொண்டு தான் வந்தோம். ரோட்டு வழி அந்த முதலையெல்லாம் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியல, புள்ளி இருக்கக்கூடிய தெரியல. அங்கே மணல் இடங்கள்ல இறக்கி கிடக்குலாம் அப்படி. ஆனால் எவ்வளவு வடிவாக இருக்கோ அழகுள்ள இடங்கள்ல தான் ஆபத்து நிறைய இருக்கும். அப்போ இதுக்குள்ள உங்களுக்கு அவதானமாக இருக்கும். நீங்கள் நாங்களும் இப்படி தான் டோச்சல் எல்லாம் வச்சிருக்கிறோம். அடிச்சு கிடிச்சு ரோஜை பிடிச்சி ரப்பி தான் விடுறது வேலை. நாங்கள் இதுதான் தொழிலும். சரி சரி. எவ்வளோ காலமாக இது செய்கிறீங்க? நாங்கள் காலமாக செய்கிறோம். இதே இடத்துக்கு தான் வாருனீங்களா? அதான் இங்கே பண்ணோம். அங்கே எல்லாம் போகிறோம்ப்பா. இது வண்டு போடக்கு முன்னே அப்படி வாருனீங்க? வண்டு போடக்கு முன்னே நாங்கள் அங்கே முன்னுக்கு அதில் இறங்கி கரையால் இழுத்து கொண்டு வருவோம். விலை வைக்க தண்ணிக்கு போட்டு இழுத்து கொண்டு வருவோம். வந்து இடங்களை வந்து விடுறது. இப்போ வண்டு போட்டோடையே எங்களுக்கு சுவோம். அதான் இதாலே எப்படி சைக்கிள் ஒன்றா அங்கே எல்லாம் போடுறாங்க. உங்கள் எல்லாம் பிடிக்கும். நாங்கள் பிடிக்கிறோம், அங்கே பிடிக்கிறோம். எதுக்கு நல்ல இன்னும் வடிவான இங்காலேயா வடிவான இடங்கள் போடும்? இருக்கு. இஞ்சால இருக்கா? இருக்கு. உங்களோட பெயர்? எனக்கு எறனார். சரி சரி. அதான் இது பார்த்தோன்னே நான் இதுக்கு ஒருத்தர் நிற்க மாட்டேங்கன்னு நினைச்சேன். கூடுதல் வாகனங்கள் வந்து அடையாளம் இருந்தது. இப்படி மோட்டர் சைக்கிள்கள் வரும். இது பயணத்துக்காக வாரதா இல்லை தங்கறதுக்கு வைக்க? இதில் வயல் விதைச்சிருக்கணும், கமம் விதைச்சிருக்கணும். அதை வந்து பார்க்குறது போகிறது. அதான் இப்போ காலமே ஒரு அன்னையரால் வந்து வயல் பார்த்துட்டு போகிறார். என்னோட ஆனால் இரவு கொஞ்சம் யோசிக்கணுமே. நம்ம முதலைகள் கொஞ்சம் பயங்கரம் விலை விடுறது. முதலே பகலில் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு. இரவு தான் கொஞ்சம் சிக்கல். மக்களோட கோரிக்கையால் தான் இது போடப்பட்டதா? வரம்பு அணை கட்டப்பட்டிருக்கு. நல்லா இருக்கு. இன்றைக்கு தான் பாருங்களா, இன்றைக்கு தான் இதுக்குள்ள வாரம். அதான் சொன்னேன், யாழ்ப்பாணத்துல நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகலேண்டு. ஏன்னா முதல் இதால வந்திருக்கிறோம். ஆனா உள்ளுக்கு இந்த அளவுக்கு வந்த மாதிரி நினைவில்லை. பிரதான வீதியால போயிருக்கிறோம். அப்படி போய்க்கே நல்ல வடிவா இருக்கிறது. சில ஒரு ஒழுங்கைக்குள்ள போன மாதிரி இருக்கு. ஆனா இது இல்லாது வடிவா தெரியும் இது இல்லையாண்டு. ஐயாவும் அதை உறுதிப்படுத்தி இருக்க. ஒரு ஆண்டுக்கு முன்னே தான் இது போடப்பட்டிருக்கு இந்த வரம்பு. அப்போ நாங்கள் வேற ஒரு குறுக்கொழுங்கைக்குள்ள தான் போயிருக்கோம். இதுக்குள்ள முதலாக இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன். அது நல்ல வடிவா இருக்கு காட்சியே. இந்த வண்டு ஒரு 1.5 வருஷம் சொல்லுங்க. 2 ஆண்டுக்குள்ளதான் அதுக்குள்ளாம் போட்டதோ. மற்றது இப்போ ஒரு வண்டு போட்டிருக்கு. நம்ம இப்போ கிட்ட இல்லை. அது ஒரு 6 மாதம் தான் பெரும். அது போகலாமா? வாகனத்துக்கு அப்படி எல்லா இடம் போகலாம். இடம் போகலாம். அது அங்கால இதால போய் அதுல வேற சந்தி ஒன்று வருது. அதால வந்தா வரணி. அது அங்க போகலாம். அதான் அங்கால சாவச்சரிய போகலாம். சரி சரி சரி. அப்படி சரி. நாங்க இப்ப இப்படி போய் திரும்ப வரைக்கும் போறீங்களா? போறீங்களா? இங்க போய் திரும்ப வர போறோம். சரி, அந்த ரோட்டுக்கு போய் வாங்க. சந்தி மட்டும் போனா தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். சரி சரி சரி. நன்றி நன்றி. சரி மக்கள், எவ்வளவு வடிவான ஒரு இடம் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் போவோம். எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? 2 மணிக்கு வந்தேன். என்ன சொல்றீங்க? 2 மணிக்கு வெளிச்சம்?
அவதானமாக இருக்கணுமே. நெத்தியில் வச்சுட்டு இருக்குது. இங்கே தனியாக இன்னொரு ஆள் துணைக்காக கூட்டி கொண்டு வரணுமே. என்ன தூரம் தானே. ஓ அது சரி. நான் நேரத்துக்கு உடம்புறது 2 மணி என்ன எல்லாரும் அப்போ தான் படக்க தாங்க இப்போ தெப்படியல். என்னோட ஒரு ஐயா வந்தவர் அவர் இப்போ அவரால் 7 ஆண்டு நின்றுட்டு. சரி சரி நன்றி. சரி, இந்த அணை இப்போ தானாம் போடப்பட்டிருக்குது. ஏற்கனவே யாராவது வந்து பதிவு செய்தார்களா தெரியலை, ஆனால் நான் பார்க்கல. அப்படி முதலாக நான் தான் வாரேன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது அதுக்கு முதல் வந்திருந்தா சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க. இதில் ஒரு சின்ன அணை. சரி, இந்த அணையால் போவோம். போவோமா அணையால் போவோமா? நாங்கள் திரும்ப போகும்போது சின்ன சின்ன காட்சிகளை காட்டி கொண்டு போகிறோம். இப்போ மேலாலேயே பார்த்து கொண்டு வாங்குறோம். இந்த இடம் எப்படி இருக்குன்ற ஒரு பார்வை உங்களுக்குள்ளே இருக்கணும் இல்லை, அதால் இதுக்குள்ளே வந்தேன். உங்களால் கோவம் பயமாக கிடக்குறேன். என்ன திடீரென முதலே ஏதாவது வந்துட்டா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. சரி சரி, நாங்கள் பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். சரி, இப்படி இருக்குது. காட்சிகளும் அப்படி தான் இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் வருவோம். இந்த நெல் மூட்டை போடுற காட்சியை பார்த்து கொண்டு வாங்க. போய் எப்படி பார்த்து கொண்டு வாங்க, விரைக்க உயர்த்தி காட்டுறோம். இது சாவகச்சேரி புலோலி பிரதான வீதி. இதுக்குள்ள ஒரு வரம்பு போகுது, இதைத்தான் சொல்லியிருக்கேன். ஐயா சொன்னவர் இல்லை, இதுக்குள்ள ஒரு வரம்பு போகுதுண்டா, அதில் தான் இருக்குது. சரி, இனி இப்படியே திரும்புவோம். வானம் வருது. சரி, அப்படியே மேலால் பார்த்து கொண்டு வாங்க. அதை தான் வந்தாங்க. சரி, இனி இதால் இப்படியே திரும்பி அந்த பிரதான வீதி நோக்கி போக போகிறோம். இனி தொடர்ச்சியாக காட்ட மாட்டோம். போகும்போது நாங்கள் பார்க்குற சின்ன சின்ன காட்சிகளை
ஏதாவது பறவைகள் வித்தியாசமாக தெரிஞ்சால் அந்த பறவைகளை, மயில் எங்களுடைய கண்ணில் பட்டால் அந்த மயிலை உங்களுக்கு காட்டும். சரியா, போவோம். கொக்கு பற பற. இந்த காட்சியை பார்த்தீங்களா? கண்டல் தாவரங்கள் வடிவாக இருக்கு. இதுக்குள்ள வயல் விதைச்சிருக்கு பாருங்க. ஆனால் இதுக்குள்ள வயல் விதைச்சு போட்டு எப்படி வந்து போவார்கள்னு தெரியல. இல்லை இன்னொரு பாதை இருக்குமோ தெரியல. இந்த பாருங்க, இந்த வீதியால் நாங்கள் போகேக்க, வீதின்றதை விட இந்த வரம்பால போகிறோம். தொடர்ச்சியாக பறவைகள் பறந்து கொண்டே இருக்குது. பறவைகள் பறக்காமல் என்ன செய்யணும்னு கேட்கக்கூடாது. நிறைய பறவைகள் சொல்ல வரோம். துள்ளி துள்ளி போகிறதால சொன்ன கதையை சரியாக முடிக்கலாங்க. இன்னொரு மயில் கண்ணில் படணுமென்று ஆசையாக இருக்குது. பார்ப்போம், படுதான். பிரதான வீதியால் பயணம் செய்து வரும்போது ஒரு வரம்பு இருந்தது. அந்த வரம்பால் கொஞ்சம் தூரம் போய் வருவோம்ட்டு வந்து நாங்கள் அப்படியே போய் புலோலி சாவச்சேரி வீதியில் ஏறிட்டோம். பிறகு அங்கே இருந்து திரும்பி இப்போ அந்த பிரதான வீதி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வரும்போது மயில் பறந்து கொண்டிருந்தது. 2 மைல் கண்ட நாங்கள். என்ன, ஒரு மைல் இந்த பின்னுக்கு 3 மைல் கண்டு நாங்கள். நான் 2 தான் கண்டேன். நீ கண்டனியா? நீ 4 கண்டனியா? ஓ, அதில் சரி 4 மைல் கண்டு நாங்கள். அந்த 4 மைலையும் எங்களால் சரியாக காணொலியில் காட்ட முடியலை. ஏன்னா உயர்த்தி காட்டி கொண்டு வந்ததால் இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் பிரதான வீதி நோக்கி போகிறோம். போகும்போது நாங்கள் 1 மைலையாவது காணணும். அப்படி கண்டா நான் நினைக்கிறது நடக்கும் என்று வச்சுக்கொள்ளுவோம். சரியா, 3 நினைக்கிறேன். 1 2 3 நினைச்சிட்டேன். சரியா, அந்த 3ம் நடக்குமா இல்லையான்றது அந்த சின்னல நாங்கள் இப்படி தான் தெரியும் தானே. ஒன்று நடக்குமான்ற போட்டு கல்லால் ஒரு தடிக்கு அறிவோம். ஒரு 3 அறியில் படம் முடிய யோசிப்போம். 3ம் படாட்டி திரும்ப போடுறது இல்லை முதல்ல இருந்தன்றது திரும்ப அறிவோம். அப்போ அப்படியான இது மாதிரி இது ஒரு நல்லா இருக்கும் இந்த நினைவுகள். இப்போ 3 நினைச்சிருக்கிறேன். அந்த 3ஐயும் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. என்னவா இருக்கும், என்னத்தை நினைச்சிருப்பான் என்று சொல்லுங்க. என்னை உண்மையாக விளங்கி வச்சிருக்கிறவர்கள் அதில் 1ஐயாவது சொல்லுவார்கள். சரியா, சில பேர் 3ம் சொல்லுவீங்க. ஆனால் என்ன உண்மையாக விளங்கி வச்சிருக்கிறவர்கள் 1ஆவது சொல்லுவீங்க. சரி, இங்கே இருந்து நாங்கள் பயணம் செய்வோம். 1 மைலாவது எங்களுடைய கண்ணில் படணும். அதுதான் இன்றைய நாளில் இந்த பயணத்தின் போது எங்களுடைய எதிர்பார்ப்பு. வாங்கோ, இனி போகேக்க மேலால் காட்ட மாட்டோம். அப்படியே சின்ன சின்ன காட்சிகளை தான் காட்டி கொண்டு போவோம். வாங்க, இல்லை வேலை பக்கம் பாருங்க. நல்லா இருக்குது இந்த காட்சி. இந்த புற்கள் நிறைய நிற்க அது வயல் மாதிரியான தோற்றத்தையும் கொடுக்குது. இங்கே பாருங்க, இதுக்குள்ளெல்லாம் பறவைகள் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்குது. அடுத்தது நான் முன்னோட்டத்தில் சொல்லும்போது யாழ்ப்பாணம் வரும்போது தவறாமல் பார்க்க வேண்டிய இடம் என்று தான் நான் சொன்னான். ஆனால் பார்க்க வரவர்கள் மிகுந்த அவதானத்தோடு வரணும். முதலை வரலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு உந்துருளியில் பயணம் செய்து வாரீங்களா, இந்த கரையில் இருக்கிற புல் பூண்டு இந்த மாதிரி கண்டல் தாவரங்களில் ஏதாவது ஒரு பாம்பு இருந்து உங்கள் கையில் தட்டுப்பட்டு அது குத்தினது தெரியாமல் அது முள் போல இருக்குன்னு கடந்து போய் மயங்கி விழுந்து இறந்து போகிற சம்பவங்கள் கூட நடக்கலாம். எல்லாம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும்ன்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். மற்றபடி பாதுகாப்பாக வந்து பாருங்கோ. நல்லா தான் இருக்குது இந்த இடம். பாருங்க, தொடர்ச்சியாக பறவைகள்லாம் கத்தி கொண்டு இருக்கு. இதில் தொடர்ச்சியாக அந்த கண்டல் தாவரங்கள் நடப்பட்டிருக்கா இல்லை அதுவாக உருவாகினதானு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது நடப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, இதை இனி கடந்து போவோம். இதை கடக்கிறது தான் பெரிய சம்பவம். சரி, இதுக்குள்ளால் இறங்கி போகிறது தான் சரியான சிரமம். ஆனால் போயே ஆகும். முடியும். முன்னால் முடியும் பவனீசன். முன்னால் முடியும் பவனீசன்.
சரி மேலே வரும் மேலே வரும். சரி வாங்க. சடுகு புலியும் இருக்குன்னு சொன்னவர் இல்லை அந்த ஐயா. என்ன இதில் வெலை பக்கம் பாருங்க. அடுத்தது இந்த இந்த பக்கம் தான் இன்னும் படிவாக இருக்குது. இந்த கண்டல் தாவரங்களோட முதலையோட அதாவது இல்லைன்னு முதலையா கண்டல் தாவரங்களை பார்த்தீங்களா தண்ணிக்குள்ள எப்படி இருக்காண்டு. என்ன வகை தாவரம் எனக்கு தெரியல, தெரிந்தவர்கள் கருத்தாக பதிவு செய்யுங்க. இந்த கண்டல் தாவரங்கள் பற்றி யாராவது விளக்கம் சொல்ல முடியுமெண்டா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு இந்த கண்டல் தாவரங்கள் பற்றி ஒரு காணொளி பதிவு செய்வோம். அதுக்குள்ளே பாருங்க ஒரு பறவை ஒன்று இருக்குது அந்த தாவரத்துக்கு மேலே. என்னடா மயில் வராதோ, நினைச்சது நடக்காதோ, கவலையாக இருக்கடாப்பா. அது நடக்காட்டி மன உளைச்சலா போகும். அந்த பக்கம் வந்து கொக்கா இல்லை, பெரிய பறவை பெருசாக பார்த்தீங்களா, பின்னால் போகிறது கொக்கு. அம்மா கடவுள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ரெண்டு பறவை தூரத்தில் தெரியுதா அதில் வடிவ. முதலை மாதிரி தான் இருக்கானா, முதலை இல்லை. இனி நாங்கள் ஏதாவது உண்மையான முதலையை கண்டுட்டும் இல்லை இல்லை முதலை இல்லை என்று போட்டு போய் இங்கேயாவது கடி வாங்குகிறோமோ தெரியும். அதில் வேறுங்க வீதியில் பிரதான வீதி வந்துடுதுன்னு அப்போ மயில் வராதோ. எனக்கு சரியான மன உளைச்சலா போச்சு மக்களே. அவங்கள கண்டுட்டு மயில் ஓடிட்டுது மக்களே. ஓ அங்க இருங்க மக்களே. ஆமா கடவுளே, நான் கவலையா இருந்தது தெரியுமா. சத்தியமே நான் சரியான கவலையா இருந்தது தெரியுமா. ஆமா கடவுளே, அப்படியே அதுதானே, அது நடக்காம போவாதுதானே. மயிலே மயிலே இந்தா இதால் திரும்பினா பிரதான வீதி முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம். என்னடா ஒரு மயில் எங்களுடைய கண்ணில் படாத ஆண்டு ஏக்கம் எங்களுக்குள்ளே இருந்தது. என்னடா மற்ற சந்தர்ப்பத்தில் ஏன்னா பரவாயில்லை. ஏற்கனவே நான் வரும்போது யோசித்தது ஒரு மயிலை கண்டனண்டா நான் நினைச்ச மூன்றும் நடக்கும் என்று யோசித்தேன் நான். சரியா, அப்போ அந்த மயிலை கண்ட உடனே எனக்குள்ளே இருந்த அந்த மகிழ்ச்சி, இது ஒரு விளையாட்டு போக்காக நீங்கள் எடுப்பீங்கள். ஆனால் நான் இதுக்கு பின்னால் நிறைய யோசித்து தான் அதை யோசித்தேன் நான்.
அந்த மூண்டை தவிர அந்த மயிலை காணணுமன்றதுக்கு பின்னால் இந்த ஒரு நம்பிக்கைன்றது எல்லாருக்கும் இருக்கும். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் யோசித்தேன் நான். அந்த மயில் பறந்து போய் எனக்கு என்ன அறியாமல் பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்தது. அது கட்டாயம் நடக்கும், எப்போதோ ஒரு நாள் நடந்தே தீரும். நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ நடக்கும். அது இன்னும் 2 நினைச்சேன் நான், அது இதில் சொல்லலாது, அதுவும் நடக்கும். அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒன்றும் உங்களுக்கும் இப்போ விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியும் விளங்காட்டி நான் ஒன்றும் செய்யலாது. வாங்க போவோம். சரி மக்களே, பெரிய ஒரு மகிழ்ச்சியோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். தொடர்ச்சியாக பறவைகள் பறந்து ஒன்று தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ட்ரோன் வாங்கி போட்டு இதுக்குள்ளே வந்து பறக்க விடணும். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. சிறு பறவையிலிருந்து பெரும் பறவை வரைக்கும் கண்டுட்டேன். குட்டி பறவை அங்கே பாருங்க, தெரியுதா? இங்கே இருக்கு மேடம் மயில். எங்கே கௌதாரி முனை இல்லை, அது யாழ்ப்பாணத்துக்குள்ளே இல்லை தானே. நான் ஒருக்கா கண்டேன், நான் அங்கே போயிருக்க. யாழ்ப்பாணத்துக்குள்ளே கண்டது இதுதான், யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குள்ளே கண்டது இதுதான் முதல் தடவை. இதை விடவும் வேறு வேறு இடங்களில் இருக்கும். எங்கெங்கே இருக்குன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. நாங்கள் போயிருக்கிறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச எழுதுமட்டுவாள், மிருசுவில் அந்த பக்கங்களில் சில வேலைகளில் இருக்கும். ஆனால் நான் போகும்போது காணையில் யோசிச்சு பார்ப்போம், கண்டனா நான் அதெல்லாம் இப்போ பார்க்க போனால் யாழ்ப்பாணத்தினுடைய முடிவில் இருக்கிற பகுதிகள் தானே எழுதுமட்டுவாள் அந்த பக்கமெல்லாம். இதுக்குள்ளே இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். இதில் வேலை பக்கம் பாருங்க, மேலே வயல் அறுவடை நடக்குது. பறவைகளே பறவைகளே. இதில் இடப்பக்கம் பார்த்தீங்களா? இந்த கண்டல் தாவரங்களோட பாருங்க எப்படி இருக்கு இந்த காட்சி. பறவை இருக்கு. ஓ அம்மா கடவுளே, ஐயோ எப்படி இருக்கேன்னு. நிறைய புதிய புதிய பறவைகள் நல்லா தான் இருக்குது. சரி, நாங்கள் பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். திரும்ப நாங்கள் எங்கே முன்னோட்டத்தை தொடங்கினோமோ அந்த இடம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.